ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி டே 14 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களோட நாள் நல்லபடியாக போச்சா? இன்றைக்கி எப்படியும் ஏதாவது ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்களே, வெளியில் எங்கேயாவது போனீங்களா? எங்கெங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி காலையிலே கோவிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான், வேறு எங்கேயும் பிளான்லாம் போடலை. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிங்களா? இல்லை ட்ரிப்பு பிளான் பண்ணதில்ல, அதை விட்டுட்டிங்களா? சரி, ஒரு நாள் விட்டதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெகுலராக விட்டுறாதீங்க. ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதில்ல, கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? சரி, ஜங்க் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா? கண்டிப்பாக எடுத்திருப்பீங்களே. இன்றைக்கி ஜங்க் ஃபுட் எடுக்காமல் இருந்திருக்க முடியாதே இன்றைக்கி. சரி, இன்றைக்கி எடுத்தாலும் பரவாயில்லை, நாளையிலேருந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் எல்லா டைமும் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்தால் பரவாயில்லைன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். சரியா? நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் இன்றைக்கி காலையில் 1 glass ஆஃப் பால் தான் குடித்தேன். ஈவினிங்கும் 1 glass ஆஃப் பால் தான் குடித்தேன். ஒரு வழியாக இந்த டீயை இன்றைக்கி விட்டு பால் குடிச்சிருக்கேன் 2 டைமும். இல்லாட்டா நம்ம 1 டைமாவது டீ குடிச்சிருவோம்ல. இன்றைக்கி எப்படியோ பால் தான் குடித்தேன். அதுக்கப்புறம் காலையில் 2 தோசையும் அதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி வெளியே தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியலை. அதனால் நான் இன்றைக்கி ஃபோட்டோ அட்டாச் பண்ணல. ஓகேவா? நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன். சாதம் வழக்கம் போல் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பருப்பு, சாம்பார், ரசம் எல்லாமே கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் அவியல் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சரியா? ஆனால் அளவு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லி நான் இதில் அட்டாச் பண்ணல. அதுவும் இல்லாமல் இப்போ வேறு திருவிழா சீசன் வரையா, ஒவ்வொரு கோயில்லையுமே ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால் கொஞ்சம் வெளியில் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனாலும் நம்ம நம்மளோட வாயை கட்டுப்படுத்தி குறைவாக சாப்பிடணும். இலையில போட்டதும் நிறைய இருக்குதே, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டா என்னன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. ஓகேவா? கம்மியாக தான் சாப்பிடணும். நானும் அப்படி தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இன்னும் 2 நாளில் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். அங்கே வேறு திருவிழா. அதனால் கண்டிப்பாக கோயிலில் தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதனால் என்ன சாப்பிட்டாலும் சரி, அளவாக சாப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா அதை நம்மளால் தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இருந்து எனக்கு நான் இதுதான் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் சாப்பிட்றத அளவாக சாப்பிடுங்க, அதிகமாக எடுக்காதீங்க. முதல்ல எடுக்கிறதா இருந்தால் வெஜிடபிள்ஸ்லாம் கூட்டெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் உள்ளதை சாப்பிட்டுட்டு சாதத்தை குறைச்சி சாப்பிடுங்க, அதிகமாக எடுக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 தோசை, அதே மாதிரி சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? வேறு எதுவும் இன்றைக்கி எடுத்துக்கல. திரும்ப ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. வேறு எந்த ஜங்க் ஃபுட்டும் நான் இன்றைக்கி எடுக்கலை. நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சரியா? சரி, நாளைக்குள்ளே வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.